வெயில், காலை வெயில், இவ்வளவு பாட்டுல தண்ணி எடுத்து போவேன், தண்ணி பூரா காலியா போயிடும், கிரவுண்ட்ல ஒண்ணுமே இருக்காது. இப்படி நொசுக்கு நொசுக்கு குத்துற வெயில தண்ணியே இல்லாம ஓடி விட முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கும், வீட்டுக்கு போனா அடி விடும், நல்லா தெரியும். அப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது போய் விளையாடுற, படிப்பு மறந்துடுற. ஆர்வம் வேணும் ராசா, ஆர்வம் இல்லாட்டி முடியாது. அப்ப நீ கிரிக்கெட்ல காட்டுற ஆர்வத்தை நீ படிப்புல காட்டாட்டி முடியாது. படிப்புல ஆர்வம் இருக்கணும், நம்பிக்கையோடு உனக்கு ஆர்வம் இருக்கணும். படிப்பை ஏன் கிரிக்கெட்டை நீ தேர்ந்தெடுக்கிற, படிப்பை நீ தேர்ந்தெடுக்க மாட்டேற. படிப்பு ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா அவன் படிப்பான், கிரிக்கெட் போட்டு நல்லா ஜாலியா போய் விளையாடுற. அப்ப இதை மாற்றணும். வெறும் படிப்படின்னு மட்டும் போதா, வெறும் ஒரு ஆசை மட்டும் இருந்தா போதாது. ஆர்வம் வேணும், கடின உழைப்பு வேணும். நீ எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறியோ, எவ்வளவு ஆர்வப்படுறியோ, அவ்வளவு உன்னால மேல வர முடியும், படிச்சு மேல வர முடியும். அடுத்து ஒருத்தன், அண்ணே நான் நல்லா படிப்பேன், கரெக்டா எக்ஸாம் போனவொன்னு மறந்துருதுன்னு, எக்ஸாம் போனவொன்னு மறந்துருதான். நமக்கு மெமரி கெப்பாசிட்டி கம்மி. ஒருத்தர் நம்ம சொல்றாரு, நம்ம பையன் மீடியமா தான் படிப்பாரு, அவ்வளவுதான் அவர் படிப்பே, அவ்வளவுதான் அவர் கெப்பாசிட்டி, அவ்வளவுதான் அவர் மெமரி பவர் ரொம்ப கம்மி. இப்ப அவர் எப்படி மேல வருது ஐடியா சொல்லுங்க. ஒரு ஐடியாவும் கிடையாது. படிப்புங்கிறது படிச்சாதான் மேல வர முடியும், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லதான். ஆனா பெற்றோர்களே நல்லா நம்புங்க, இவனுக்கு மெமரி பவர் போய் உங்களை போய் சொல்றான், ஏமாத்துறான். எங்களை ஏமாத்த முடியாது, எங்களை ஏமாத்த. ஏன் இவன் யாரு நமக்கு தெரியும், நீ வயசு கேரஸ் பண்ணி வந்தாலும் நம்மளாம். இவன் என்ன, இவனுக்கு மெமரி பவர் இல்ல, மெமரி பவர் இல்லையா? என்ன மெமரி பவர் இல்ல? இல்லைன்னா அவனுக்கு மெமரி பவர் இல்ல. இவங்க அத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் பாடுறான், செந்தமிழ் தேன் மொழியால், அந்த மொழியால், இந்த மொழியால். இவங்க அத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாட்டு பாடுறான், இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடுறான். இவனுக்கு மெமரி பவர் இல்லையா? உனக்கு யார் சொன்னா உனக்கு மெமரி பவர் இல்ல? படிடான்னா உட்காந்து படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? காதுல எஃப்எம் கேட்டு படிக்கிறான், காதுல எஃப்எம் கேட்டு படிக்கிறான். என்னடா இல்ல தூக்கம் வந்துடும். எது படிச்சா தூக்கம் வந்துருமா? குருவி படம் பாக்குறீங்க, எஃப்எம் கேட்டு குருவி படம் பாரு. அது மட்டும் குருவி படம் பாக்குற போட்டு அப்படி கரெக்டா பேச கூட்டு குறை. என்னது இது? உனக்கு ஆர்வம் இல்லை, கான்சென்ட்ரேஷன் எதுக்கோ போது இதுக்கு வர மாட்டேங்குது. குருவி படம் பாக்குறதுக்கு கான்சென்ட்ரேஷனோட அப்படி பாக்குற, எஃப்எம் கேட்டு பாரு. அப்ப பாட்டை மனப்பாடம் பண்றான், குருவி பாட்டுல எல்லா பாட்டும் சொல்லுவான். இந்த பாட்டு என்ன பாட்டு புக் வாங்கி மனப்பாடம் பண்றான். அப்படி போற வழியில ஆண்ட வேலை கேட்கறது அப்படியே எடுத்து மண்டைக்குள்ள சொல்லிக்கிறான். அப்படியே எடுத்து புக்கை உட்காந்து படிச்சா ஒரு மண்டையில ஏற மாட்டேங்கிறான், ஏமாத்துறான். அப்ப வெட்டியா சுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் மண்டையில ஏறுது. மெமரி பவர் இல்லங்கிறது பொய். யாருக்கும் மெமரி பவர் இல்ல. இங்க வந்திருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு கண்டிப்பா ஒரு பாட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பாட்டு தெரியாதுன்னு சொல்லு, கண்டிப்பா எல்லா பேரும் ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்கும். அப்ப மெமரி ஆர்வம் இல்ல ராசா உனக்கு. குருவி படம் பாக்குறதுல ஆர்வம் இது காட்ட மாட்டேற. படம் நைட்டு பாப்பாரு, வீட்டுக்கு தெரியாம டிவிடி போட்டு பாப்பாரு. அது தூங்குற நேரம், அது தூங்காம பாப்பாராம். பகல்ல படுறானா தூக்கம் வந்துடும், எப்பவும் கேட்பாராம். என்ன இப்படிலாம் இல்லைன்னா முடியாதுமா. இப்படிலாம் இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதான். ஒண்ணு அப்படியே கரெக்டா எக்ஸாம் நாளைக்கு நீ உட்காந்து போறது இப்படி படிச்சு கிச்சு ஃபெயில் ஆகிட்டு வருவான். இப்படி விட்டு என்ன விட்டு கூட உனக்கு அடிக்க தெரிய மாட்டேங்குது, விட்டு கூட உனக்கு அடிக்க தெரிய மாட்டேங்குது. அது கூட அடிக்க தெரியாம ஃபெயில் ஆகிட்டு இல்லைன்னா மாட்டிக்கிட்டு வர்றான். அப்ப இந்த ஆர்வம் இல்லாட்டி முடியாது. ஆர்வம் படிப்பு ஒன்று என்ன, படிப்பு எதிர்காலம். நீ நான் படிச்சு மேல வந்துட்டேன்னு சொன்னா இந்த சமூகத்தை வழிகாட்டலாம்ப்பா. உன் பிள்ளைக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கலாம். படிப்பு சும்மா கிடையாது, படிச்சு ஆர்டர் பண்ணல என்னமா இருக்கு உனக்கு. 2 பேரை வச்சுக்க, ஒரு 2 பேரை சொல்றேன், உனக்கு. ஒருத்தன் 950 மார்க் எடுக்கிறான், ஒருத்தன் 1150 மார்க் எடுக்கிறான். 2 பேரை சொல்றேன் பாரு. படிப்புனா என்னன்னு விளங்கிக்க. 950 மார்க் எடுக்கிறான், இவனுக்கு எந்த காலேஜ்லயும் சீட்டு கிடைக்காது. அப்படியே காலேஜ்ல சீட்டு கிடைச்சா கூட எதனா ஒரு காலேஜ்ல அவங்க அத்தா காசு கொடுத்தா 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து சேர்த்து விட்டாருனா கூட டப்பா காலேஜ்ல சேர்த்து விடுவாரு. அண்ணா யூனிவர்சிட்டில நீ லஞ்சம் கொடுத்தாலும் உன்னை சேர்க்க மாட்டாங்க. அப்ப சேர்த்து விட்டா கூட அங்க எவனும் உனக்கு கல்வி உதவி செய்ய யாரும் வர மாட்டான். அங்க உனக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷன் ரொம்ப லோ லெவல் எஜுகேஷனா இருக்கும். அப்படியே நீ காசை கட்டி படிச்சா கூட 4 அரியர் 5 அரியர்னு வச்சு படிச்சு முடிக்கிறதே உனக்கு பெரிய சிரமமா இருக்கும். படிச்சு முடிச்சு விடுறதே உனக்கு ரொம்ப பெரிய சிரமமா இருக்கும். படிச்சு முடிச்சா வேலை கிடைக்காது. ஏன் டப்பா காலேஜில் படிச்சு எவன் கொடுப்பான், ஒருத்தனை வேலை கொடுக்க மாட்டான். அப்ப வேலையும் கிடைக்காது. வேலைக்கு பையில தூக்கி நாயா அலையணும். அலைஞ்சாலும் கிடைக்கிற வேலைக்கு சம்பளம் கம்மியாக. இதே மார்க் மட்டும் கூட எடுத்துப்பார், மார்க் மட்டும் நல்லா எடுத்துப்பார். மார்க் நல்லா கூட எடுத்துட்டு 1100 சில்லற மார்க் எடுத்துட்டா உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டு கிடைக்கும். சீட்டுக்கு எங்க அலைய தேவையில்லை. உங்க தான் ஃபீஸ் ரொம்ப கம்மி. செமஸ்டருக்கு வெறும் 14,000, மேனேஜ்மெண்ட்ல போனா 62,000, செமஸ்டருக்கு வெறும் 14,000 ரூபாய் ஃபீஸ். நீ இவ்வளவு மார்க் எடுத்து மேல வந்தா உனக்கு கல்வி உதவி செய்ய 1000 பேர் வருவான். உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபைட் எஜுகேஷன். ஒரு நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சதுனால சொல்றேன், அண்ணா யூனிவர்சிட்டி சிஜின்னு சொல்லுவாங்க, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நான் எம்டெக் முடிச்சேன், படிச்சதுனால சொல்றேன். ஒரு நாளைக்கு கொஞ்சம் 10 இன்டர்நேஷனல் ப்ரொஃபசர் இருப்பாங்க. இப்படியா எதனா ஒரு இடத்துல கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கும், கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருக்கும். அப்படி வெளிநாட்டு ப்ரொஃபசர் எஸ்பெஷலி அந்த ஜனவரி டு மார்ச் ஃபெஸ்டிவல் சொல்லலாம், அறிவு விஷயத்தினால நடத்துவாங்க. அந்த மாதிரி நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். அவ்வளவு அறிவு அரியரே வைக்க வேணாம். இது ஒரு 80% மாணவர்கள் சுத்துறேன், 80% வச்சிருக்கேன். சரியா? அந்த மாதிரி உனக்கு கிடைக்கும். 10 நிமிஷம் படிச்சா கூட நல்ல நாலேஜபிள் கிடைக்கும். நல்ல பர்சன்டேஜ் வச்சுக்கலாம்.
உடனடி வேலை கையில அப்படி திணிச்சு விடுறான். எனக்கெல்லாம் அப்படி இருந்தா வச்சுக்க வேலை, கம்பெனிக்கு வந்துட்டு தம்பி கொடுத்துட்டான், மாசம் 30,000 ரூபாய் சேலரி கொடுத்துட்டான். அப்ப என்னப்பா இதுல என்ன இந்த 100 மார்க் கூட இருக்குல்ல, என்ன இருக்கு, என்ன ராசா இருக்கு? இன்ஜினியரிங் கேரியரை டிஃபைன் பண்றது கட் ஆஃப். உனக்கு கட் ஆஃப்னா புரியாது, அதனால உன் பாசையில சொல்றேன். 950 1150 உன் பாசையில சொல்றதுக்காக சொல்றேன். நமக்கு எவனுக்கு கட் ஆஃப் தெரியல. பெட்ரோலை பத்தி சொல்லணும், பெட்ரோல் அதிகம் சொன்னா. நான் முத்துப்பேட்டையில இதே மாதிரி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஒருத்தர் என் பக்கத்துல உட்காந்து உங்க பாசையில சொன்னா பட்டிக்காட்டார், அழுக்கு சட்டை கையில நம்ம பை உட்காந்துட்டு இருக்காரு. நான் செல்போன்ல எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அட்டன் பண்ண. கல்வி வழிகாட்டுதல் கேட்டாங்க, சொன்னேன். அப்ப அவர் கேட்கிறாரு, அப்படிங்களா நீங்க என்ன எஜுகேஷன் இன்டக்கா அண்ணா யூனிவர்சிட்டியா? அப்ப இந்த அந்த படிப்புக்கு எந்த காலேஜ்? இந்த படிப்பு புள்ள +1 படிக்குதியா? +1 படிக்குதுங்க புள்ள. +1 படிக்கிற புள்ள +2ல என்ன மார்க் எடுத்தா, என்ன காலேஜ்ல என்ன கட் ஆஃப் எடுத்தா, என்ன காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம சமுதாயத்துல நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அத்தர் போட்டு சென்ட் போட்டு ஒரு நாளைக்கு இந்த கட் ஆஃப்னா என்னன்னு தெரியாது. கட் ஆஃப் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் முடிப்பீங்க. அப்ப கட் ஆஃப் தெரியாத ஒரு மார்க்கமாக இன்னைக்கு இருக்குது. அப்ப இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்துறது இல்ல. அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, தம்பிகளை படிங்க. வழிகாட்டதான் யாரும் இல்ல, தயவு செஞ்சு சொல்றதையாவது கேளுங்க. படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுறது என்ன ராசா இருக்கு? நீ படிச்சுட்டு மேல வந்து உன் குடும்பம் நல்லா இருக்கும், மேல வரலாம், உன் பிள்ளைக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கலாம், உன் சமூகமே நல்லா இருக்கும். நீ படிக்காம தண்டமா போனா உன் பிள்ளை உன மதிக்க மாட்டான், உன் பொண்டாட்டி உன மதிக்காது, நாசமா போயிடுவேன். திருப்பி நீ என்ன பண்ணணும்? அப்புறம் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல அச்சுமுறுக்கு வைக்கணும், அப்படி இல்லாட்டி அதிரசம் வைக்கணும், சரியா? அப்படி இல்லாட்டி வெள்ளரிக்காய் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. அப்ப இது நல்ல அடிப்படையாக புரிஞ்சு படிக்கணுமா? படிச்சு மேல வரலாம். கற்பனை எல்லாம் சும்மா அவன் படிச்சுட்டு அவன் ஏன் வேலை இல்லை அப்புறம் சொல்றேன். ஏன் இவனுக்கு வேலை கிடைக்கல, அது வேலை வாய்ப்புங்கிற டாபிக் உனக்கு தெளிவா சொல்றேன். அவனுக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு சொன்னா அது வேற காரணங்கள் இருக்கு. அவன் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான், சும்மா சொல்றாங்க. அப்ப படிச்சுட்டு அப்படி நினைக்காத. கல்வினால் மட்டும் எத்தனை பேர் முன்னேறி இருக்கோம். உதாரணத்துக்கு என் கேஸ் எடுத்துக்க, நான் பெருமைக்கு சொல்ல, தற்பெருமைக்கு சொல்லல. உனக்கு விளங்கணும், படிச்சா மேல வர முடியுங்கிறது நீ விளங்கணும், அதுக்காக சொல்றேன். நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 2 வருஷம் படிக்கலமா. தெருவில் சோப்பு வித்தேன், பாரிஸ் கார்னர்ல பனியன் வித்தேன், பேக்கமேல நூல் வெட்டினேன். எனக்கு படிப்பு பத்தி ஒரு அறிவும் இல்ல. எனக்கு என்ன போயிட்டேன், 10th முடிச்சுட்டு போயிட்டேன், ஒரு அறிவும் கிடையாது, ஒரு நாலேஜும் கிடையாது. இப்படி போனேன். எங்க அண்ணன் என்ன படிப்படினா 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் தூக்கி +1 போய் சேர்றா அப்படின்னு சொன்னான். படிச்சேன். இன்னைக்கு வெறும் படிப்பு தான். எங்க அத்தா ஹோட்டல்ல சர்வர், எந்த மூலதனமும் கிடையாதுப்பா. எனக்கு வெறும் படிப்பு மட்டுமே மூலதனமா, மார்க்க மட்டும் மூலதனமா வச்சு இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மாசம் 30,000 ரூபாய் சேலரி. எனக்கு மொத்தம் 4 வருஷம் டிஸ்கண்டினியூ இருக்கு. 12ஆம் கிளாஸ் முடிச்சு திருப்பி வேலை பார்க்க விட்டுட்டேன். எங்க அண்ணன் படின்னு சொன்னான். எங்க அண்ணன் நிலைமை அதுக்கு மேல. 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 1 வருஷம் படிக்க போல. இங்க பாரிஸ்காரன் அவனும் பனியன் வித்தான், என் கூட சோப்பு வித்தான். அப்புறம் இந்த மண்ணடியில ஒரு பேக்கேஜ் கம்பெனி இருக்கும், பேக்கிங் போடுவான். கையில அந்த பிளேட் எல்லாம் அழுத்துக்கும், ரத்தமாவும் இருக்கும், ரத்தத்தோட வருவான். இப்படி இருந்தவன் இன்னைக்கு என்ன? வெறும் படிப்பு தான். திருப்பி சொல்றேன், வெறும் படிப்பு தான். நாலேஜ், கல்வி தான் மூலதனம் எங்களுக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில் ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மாசம் 2.5 லட்சம் சேலரி. வருஷம் இல்ல தம்பி, மாசம் ஸ்டார்டிங் சேலரி போக கூடும். கல்வி தான், கற்பனைக்கு சொல்லல. நீ படி, ஒன்னால முன்னேறும், ஆர்வத்துக்காக சொல்றேன், கற்பனைக்கு சொல்லல, பொய் சொல்ல. இது முடிச்சவங்க ஒரு சகோதரர் கேட்கிறாரு, என்னங்க நிஜமாலே சோப்பு வித்தீங்களா? நிஜமா சோப்பு வித்தேன், தம்புச்செட்டி நாகா வேகான